அனைவருக்கும் வணக்கம். டிஎன்செட் அண்ட் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடாக லீனியர் அல்ஜிப்ராலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் என்னன்றதை பார்த்துடலாம். லெட் A be a 5x5 matrix of rank 3. Then the possible rank of A into A transpose is option A 0,2, option B 1,3, option C 1, 2, 3, option D 2,4, 2,3. ஸோ ஏவோடைய ரேங்க்கு கொடுத்துட்டாங்க. ரேங்க் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ்ன்றதை கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் யூஸ் பண்ணி பிடிச்சிடலாம். இந்த ரிசல்ட்டை பார்த்துருவோம். ரிசல்ட் ஃபார் எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் rank of A is always equal to rank of A transpose. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். நீங்கள் எந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கன்சிடர் பண்ணாலும் ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸும் சேமாக இருக்கும். செகண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா A is an n cross n matrix and B is also an n cross n matrix. Then rank of AB is given by rank of A plus rank of B minus n less than or equal to rank of AB, which is less than or equal to minimum of rank of A comma rank of B. Okay. ஸோ இது செகண்ட் ரிசல்ட். ஃபஸ்ட்டு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸும் சேம். செகண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏன்றது ஒரு என்கிராசன் மேட்ரிக்ஸ் ஆகும், பின்றது அகைன் ஒரு என்கிராசன் மேட்ரிக்ஸ் டிஃபைன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு ஏபி வந்து எக்ஸிஸ்ட். ஓகே. ஸோ அப்போது ரேங்க் ஆஃப் ஏபி எப்படி இருக்கும் அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏ ப்ளஸ் ரேங்க் ஆஃப் பி மைனஸ் என் லெஸ் நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏபி, விச் இஸ் லெஸ் நாட் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் ரேங்க் ஆஃப் ஏ கமா ரேங்க் ஆஃப் பி. ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ரிசல்ட். இது எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான ரிசல்ட். ஓகே. ஸோ கிவன் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல n வந்து 5 கரெக்டாக. அதே போல் ரேங்க் ஆஃப் ஏ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 3. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ 3னா ரேங்க் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் நமக்கு என்ன கிடைக்கும், அதுவும் நம்மளுக்கு 3 தான். ஓகேங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட் படி எந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸும் சேம்ன்றது. அப்போது இந்த வேல்யூஸை இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்களேன். அப்படின்னா ஆகும் 3 + 3 - 5 less than or equal to rank of A into A transpose. ஜஸ்ட்டு பிக்கு பதிலாக A transpose சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. less than or equal to minimum of 3,3ன்னு வரும். கரெக்டுங்களா? ஸோ அப்போது 6 - 5 பார்த்தீங்கன்னா 1 less than or equal to rank of A into A transpose less than or equal to 3ன்னு வருது. அப்போ பாசிபிள் ரேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1, 2, 3. ஓகே. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுக்கு என்னென்ன ரிசல்ட் யூஸ் பண்ண அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் ஓனாக ஒரு சில ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டிஎன்செட் அண்ட் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடாக டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் சொல்லிவிடுவேன். உங்களுக்கு இந்த 2 எக்ஸாமுக்குமே டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி நடக்கும். டெய்லி ஈவினிங் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு போயிட்டுருக்கும். மினிமம் ஒரு யூனிட்டுக்கு வந்து ஒரு 150 கொஸ்டின் 200 கொஸ்டின்ஸ் கவர் பண்ணுற மாதிரி டெஸ்ட் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். அதே போல் PG TRB, காலேஜ் டிஆர்பி அண்டு டிஎன்செட், பாலிடெக்னிக் TRB இதுக்கு ஸ்டடி மெட்டீரியலும் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கும் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. என்னுடைய சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வர நோட்டிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் ரீச் பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க்யூ.